ஹலோ ஃப்ரெண்ட், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி போட போகிறோம். தம் பிரியாணி. அதுக்கு ஒரு 250 கிராம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் 1/4 கிலோ பெரிய வெங்காயம். இது 3/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் போட்டோம். அது நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக ஆகணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. இந்த பெரிய வெங்காயம் வதங்கக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். 2 பச்சை மிளகா போட்டுக்கிட்டோம். இது நல்ல பொன்னிறமாக வசங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் தக்காளி, புதினா இலை, மல்லி இலை 3 போட்டாச்சு. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சுருக்குறோம். தயிர், வத்தல் பொடி, உப்பு 3 சேர்த்து ஊற வச்சுருக்குறோம். அதை போட்டு நல்லா வதக்குவோம். சிக்கன் நல்லா வேகட்டும். இஞ்சி பூடு போட்டுக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம் இஞ்சி பூடு. 3 ஸ்பூன் இஞ்சி பூடு போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விடுவோம். இது கூட மஞ்சள் தூள், காஷ்மீர் வத்தல் பொடி. இது நேரம் கொடுக்கும், அதனால் காஷ்மீர் வத்தல் பொடி. இது கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி. இந்த 3 பொடி போட்டுக்கிட்டோம். இது நல்லா கிளறி விடுவோம். இது கூட ஒரு 1/4 லிட்டர் தயிர். இந்த தயிரை ஊற்றி நல்லா கிண்டிக்குவோம். 1/4 லிட்டர் தயிர் நல்லா ஊற்றி கிண்டிக்குவோம். ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சிக்கன் விரவி வைக்கையில், அதனால் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குவோம். இது நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம இந்த கிளாஸுக்கு 6 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். ஆறு கிளாஸ் அரிசிக்கு 12 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட போகிறோம். இது 3/4 கிலோ அரிசி. 3/4 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன். அரிசி போட்டு ரொம்ப கிளறி விடாதீங்க. லைட்டாக ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. இது எண்ணெயில் வதக்கின அண்டிமம்பருப்பு. அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி மூடி வச்சுருவோம். கொஞ்சம் மல்லி இலையும் போடணும். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு மூடி வச்சுருவோம். வாழை இலை போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அது மேலே நம்ம கங்கல்லி வைக்க போகிறோம். அதனால் நம்ம அந்த வாழை இலையை போட்டு மூடி வச்சா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். தம் பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்கள் குக்கரில் போட்டு சாப்பிட்றத விட தம் பிரியாணி போட்டால் சூப்பராக இருக்கும். தம் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னே சிக்கன் பிரியாணி ரெடி. அனைவரும் இந்த தம் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.